ஓவியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரம்மா குமாரிஸ்ல இருந்து சிஸ்டர் வசுந்தரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இறந்த பிறகு ஸ்வர்க்கமா, நரகமா அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்க. நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில இறந்த பிறகு சொர்க்கமா, நரகமா அப்படின்றத பத்தி தான் நாங்க தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இறந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிறது. இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கமா, நரகமா? சொர்க்கம்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி இது. கண்டிப்பாக நெறைய பேருக்கு தெரியறதுக்கு இது வாய்ப்பே கிடையாது. யாரு ஸ்வர்க்கத்துக்கு போறாங்க, யார் நரகத்துக்கு போறாங்க, அந்த மாதிரியான விஷயமும் தெரியாது. இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. யாரு இறந்து போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தானே இந்த விஷயம் தெரியும். அதை தவிர ஞானிகளுக்கு கொஞ்சம் தெரியும். ஸ்வர்க்கம் அப்படின்றது முதல்ல நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்வர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மகிழ்ச்சிகரமான வார்த்தை காதுல விழற மாதிரி இருக்கு. கேட்ட உடனேயே. உண்மையிலேயே ஸ்வர்க்கம்னா என்ன? ஸ்வர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது, தான் மட்டும் மகிழ்ச்சியாகவோ, ஆ எல்லா தேவைகளை முழுமையாக அனுபவம் செய்றது. அதை தாண்டி மற்றவர்கள் நம்மை சுத்தி இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் மிருகங்கள் உட்பட, பறவைகள் உட்பட, இந்த வானம், பூமி, கீழ இருக்கக்கூடிய கடல், இது எல்லாத்துல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள், உயிரினங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அப்பொழுது தான் மட்டும் அனுபவம் பண்ணாம, மற்றவர்கள் கூட அதை அனுபவம் பண்றது தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அங்க ஒரு துளி துக்கம் கூட இல்லாம இருக்கிறது தான் அதை ஸ்வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அங்க வந்துட்டு முக்கியமாக 3 விஷயங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒன்று மகிழ்ச்சி. அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் இருக்கும். எந்த ஒரு அ இந்த உடலுக்காக எந்த ஒரு துக்கமும் இருக்கவே இருக்காது. ஆரோக்கியம், அளவற்ற ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கப்புறம் செல்வம் இருக்கும். அளவற்ற தேவைக்கும் அளவற்ற செல்வம் இருக்கும். தெய்வீக குணங்கள் இருந்த தேவர்கள் இந்த பூமியில வாழும்போது, நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அதுக்கப்புறம் செல்வம் இது எல்லாமே நிறைஞ்சு இருந்தது. அங்கே வந்துட்டு ஒரு சிங்கமும், ஆடும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கும். அப்ப எவ்ளோ எல்லாத்துக்குள்ளும் ஒரு நல்லிணக்கம் இருந்தது. இதை நம்ம ஸ்வர்க்கம் சொல்றோம். நரகம்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, துக்கத்தை அனுபவிச்சாலோ, துக்கத்தை பார்த்தாலோ அதை நரகம்னு தான் சொல்ல முடியும். ஸ்வர்க்கம், நரகம் இதே பூமியில தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஆனால் ஸ்வர்க்கத்தினுடைய காலகட்டம் தேவர்கள் வாழ்ந்த காலகட்டம். அதை வந்துட்டு நம்ம சத்யுகம், திரேதாயுகம்னு சொல்றோம். அதே நரகத்தினுடைய காலகட்டம் பார்க்கும்போது மனிதர்களுடைய காலகட்டம்னு சொல்றோம். மனிதர்களுடைய குணங்கள் மாறுபட மாறுபட இதை வந்துட்டு நம்ம துவாபர யுகம், கலியுகம்னு சொல்றோம். கலியுகத்தினுடைய இறுதியில நம்ம இருள்ல நரகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதே பூமி தான் ஸ்வர்க்கம், நரகம் மாறி மாறி வருது. யாராவது இறந்து போறாங்க அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போறாங்களா, நரகத்துக்கு போறாங்களா அப்படின்னு. இப்ப உண்மையிலேயே அந்த ஆன்மா பிரியும் போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு உடல்ல இருந்து உயிர் பிரியுது. ஆக்சுவலி நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உயிரை விட்டுட்டாங்க, உயிர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே இறக்குறாங்க அப்படின்னா உயிர் இறக்குறது கிடையாது. ஆன்மான்றது அஜர், அமர், அவினாஷி அப்படின்னு நம்ம சொல்றோம். அஜர் அப்படின்னா சக்தி வாய்ந்தது. அமர் அப்படின்னா அமரர், அழியாது. அவினாஷி, அழிவற்றது. எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆன்மா, அழிவற்றது, சக்திசாலியானது. அப்ப இந்த ஆன்மாக்கு ட்ரெஸ்ஸும் அட்ரஸும் தான் மாறுது ஒரு உடலை விட்டு வெளியே வரும்போது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஆடை, இந்த உடல் எனக்கூடிய ஆடை மாறி வேற ஒரு ஆடைக்கு போகுது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், அந்த அட்ரஸ் மாறுது, வேற ஒரு உறவுகளோட போகுது. இதுதான் நடக்கிறதே தவிர நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆன்மாக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்ப ஒரு ஆன்மா இந்த உடல்ல இருந்து பிரியக்கூடிய நேரத்துல இந்த ஆன்மா ஒரு சூக்ஷ்ம உடலோட பிரியுது. இந்த பிசிக்கல் உடல், இந்த ஸ்தூல உடல், கண்களால பார்க்கக்கூடிய உடல் அங்க எரிக்கப்படுது. ஆனால் அந்த ஆன்மா அடுத்தது இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்காக போகுது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி, பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னொரு ஜென்மம் போயிட்டு எடுக்கிறாங்க.
இப்ப இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போதே நம்ம பார்க்குறோம். ஒரு வழக்கம் இருக்கு. என்னது? எடுத்த உடனேயே அந்த நேரத்தை குறிச்சு வச்சு, அவங்களுக்கான ஒரு ஜாதகத்தை கணிக்கப்படுறாங்க. இப்ப அந்த ஜாதகம் கணிக்கப்படும்போது, அவங்க இன்னும் அந்த ஜென்மம் எடுத்து எந்த ஒரு காரியமும் செய்யல. ஏதோ ஒண்ணு நம்ம விதைக்கும்போது தான் அங்க அறுவடை பண்றோம். ஆனா அந்த குழந்தை பிறக்கும்போதே பாருங்க, ஒரு ஜாதகம் கணிக்கப்பட்டுடுது. இவங்க இந்த வருஷத்துல இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அ இவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும். அப்படின்றதெல்லாம் நம்ம ஜாதகத்துல பார்க்குறோம். அப்ப எதனுடைய அடிப்படையில அந்த ஜாதகம் கணிக்கப்படுது? போன ஜென்மத்திலேயே என்னென்னலாம் பாவ புண்ணியம் செய்திருக்காங்களோ அத எடுத்துட்டு வராங்க. அப்ப அதனுடைய அடிப்படையில தான் இங்க இன்னொரு ஜென்மத்துல ராஜாவாக பிறக்கிறதோ, ராஜாவுடைய குழந்தையாக பிறக்கிறதோ, இல்ல சாதாரண ஒரு வீட்ல பிறக்கிறதோ அந்த மாதிரி. அப்ப ஒரு ஆன்மா ஒரு பிறவிய விட்டுட்டு இன்னொரு பிறவிக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போகுதோ அதோட தான் அதோடைய தொடக்கமும், அடுத்த ஜென்மத்தினுடைய தொடக்கமும். அந்துமதி சோபதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நைட்டு நம்ம தூங்கும்போது எதை சிந்தனை பண்ணிட்டே இருக்கோமோ, காலையில எழுந்த உடனே அதே சிந்தனை வரும். அதே எண்ணம் வரும். இல்ல கனவுல கூட அது வரும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மல எதை நம்ம தொடர்ந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறோமோ, எத பத்தி அதிக அளவு நினைச்சிட்டே இருக்கிறோமோ, அதுதான் அடுத்த ஜென்மத்தினுடைய ஸ்டார்ட்டிங்காக அமையுது. அடுத்த ஜென்மம் உருவாகிறது. இப்ப கேள்விப்பட்டிருப்போம். யாராவது வந்துட்டு இறக்குறாங்க அப்படின்னா, ம் ஏதாவது ஒரு நகை மேல ரொம்ப மோகம் இருக்கு. அப்படின்னா, அந்த நகைய வந்துட்டு அவங்களுக்கு அணிய வச்சாதான் உயிரே பிரியும். இல்லன்னா உறவுகள் மேல ரொம்ப மோகம் இருக்கு அப்படின்னா, உறவுகள் வந்துட்டு அவங்களுடைய வாயில வந்துட்டு பாலோ, தண்ணியோ அப்படியே ஊத்துனாதான் அந்த உயிர் பிரியும். அ இல்ல அவங்களுடைய சொத்து பத்து மேல மோகம் இருக்கு அப்படின்னா, அந்த சொத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த சொத்துல இருந்து அந்த மண் எடுத்து தண்ணி கரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு வாயில ஊத்துவாங்க. அப்ப அப்பதான் வந்துட்டு அது மேல இருக்கக்கூடிய பற்று நீங்கி, அத திருப்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் அந்த உயிர் பிரியும் அப்படின்னு. அப்ப உண்மையிலேயே நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோமோ, எத பத்தின ரொம்ப சிந்தனை இருக்கோ, அதுக்கேற்ற மாரி அடுத்த ஜென்மத்தினுடைய ஸ்டார்ட்டிங்கும் அமையுது. அடுத்த ஜென்மத்துக்கும் நம்ம போகுறோம். அ இப்ப வந்துட்டு அ இப்ப நீங்க கேட்டீங்க, "ஸ்வர்க்கமா? நரகமா? இறந்த பிறகு." அத யார் இப்ப டிசைட் பண்றது? நம்ம தான். நாம தான். ஆனால் தெய்வர்கள் வாழ்ந்த ஸ்வர்க்கம் வேற. நாம உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை வேற. இப்ப நம்ம உண்மையிலேயே ஸ்வர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக நல்ல வளத்தோட மாத்திக்கிறதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய அடுத்த ஜென்மத்தினுடைய வாழ்க்கையை நாம வந்துட்டு உருவாக்கிக்கலாம். இதை தான் நம்ம வந்துட்டு இன்யான், இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் சக்கரம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, ஸ்வர்க்கம், நரகம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இரவு, பகல் எப்படி வந்துட்டு முழுமை அடையாதோ, தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இரவு, பகல், இரவு, பகல் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வர்க்கம், நரகமும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இப்ப ஸ்வர்க்கத்துல தெய்வர்கள் வாழ்ந்தாங்க. நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு துக்கமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதே நரகத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அ அவங்கவங்களுடைய பாக்கியத்தின் அடிப்படையில எப்படி எந்த மாதிரியான செயல்களோ, எந்த மாதிரி சிந்தனையோ, அதனுடைய அடிப்படையில தனக்கு தானே ஸ்வர்க்கத்திலயோ, நரகத்திலயோ இருந்துட்டே வராங்க. இதோடைய முடிவு எப்ப வருது? அப்படின்னா, எப்ப எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களோ, "நான் ரொம்ப துக்கத்துல இருக்கிறேன். என்ன துக்கத்துல இருந்து எப்படியாவது விடுவிச்சுடு" அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. யாராவது விடுவிச்சிட மாட்டாங்களா? இப்ப டாக்டர் கிட்ட போறாங்க வச்சுக்கோங்களேன். நெறைய வியாதி இருக்கு. அந்த வியாதியிலிருந்து வெளிய வர்றதுக்காக டாக்டர்ஸ் கிட்ட போறாங்க. டாக்டர்ஸ் கூட கைவிடும்போது யார்கிட்ட போறாங்க? கடவுள். கடவுள் கிட்ட தான் போகணும். வேற வழி கிடையாது. அந்த மாதிரி எல்லா துறைகள்லயுமே ம் யாரையாவது எதிர்பார்த்துட்டே இருப்போம். முதல்ல நம்ம போயிட்டு உதவின்னு கேட்கறது நம்மளுடைய உறவுகள்ல, நமக்கு தெரிஞ்சவங்கள்ல. அப்ப அவங்களால கூட முடியாத ஒரு காரியம் கடவுளால முடியுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த உலகத்துல எப்பொழுது துக்கம் ஜாஸ்தி இருக்கோ, எல்லாருமே அழைக்கிறோமோ, அப்பதான் இறைவன் கூட இந்த பூமிக்கே வராரு. அ இப்ப நம்ம வந்துட்டு யார்கிட்டயோ போயிட்டு கேட்கிறோம். அவங்க நல்லா இருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு நல்ல பணம் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு, உறவுகள் நல்லா இருக்காங்க. ஆனா உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சரியில்ல. அவங்க கிட்ட போயிட்டு கேட்கிறோம். "ஸ்வர்க்கத்துக்கு உங்கள அழைச்சிட்டு போறோம் வரீங்களா?" அப்படின்னு கேட்கிறோம். ரெடியா இருப்பாங்களா? ஓகேன்னு சொல்லிருவாங்களா? ஸ்வர்க்கத்துக்கு போலான்னு சொன்னா? யாருமே அ இந்த உடலை விட்டுட்டு வர்றதுக்கு விரும்பவே முடியாது.
விரும்ப மாட்டாங்க. ஸ்வர்கத்துக்கு போகலான்னா முடியாது. ஆ ஏன்னா, இந்த உறவுகள் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு வந்துட்டு பற்று இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கதை இருக்கு. ஒரு குழந்தைய வந்துட்டு அ பேர்ல் முத்து. முத்து வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைக்கு. அதனால அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்ககிட்ட அவ்ளோ பைசா இருக்காது. அதனால அந்த குழந்தைக்கு ஒரு ரோல் முத்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மணிய கடையில இருந்து வாங்கி குடுப்பாங்க. அந்த குழந்தை அத தினமும் தினம் பார்த்துட்டே இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைக்கு. அப்பப்ப ஏதாவது ரொம்ப நல்ல நாள் வரும்போது அத மட்டும் அந்த நேரத்துல மட்டும் அத அணிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப பெட்டிக்குள்ள வச்சுட்டு பத்திரமா பாதுகாத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள்ல அம்மா வந்துட்டு உண்மையிலேயே அந்த குழந்தைக்காக பைசாலாம் சேர்த்து வச்சு, ஒரு நல்ல ரியல் முத்து மாலையும் வாங்கி குடுப்பாங்க. வாங்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட போயிட்டு கேட்பாங்க. "நீ இத எனக்கு குடுத்துறேன், இத எனக்கு குடுத்துறேன்" அப்படி. ஏற்கனவே இருக்கக்கூடியத. அந்த குழந்தை வந்துட்டு, "இல்ல, இல்ல நான் குடுக்க மாட்டேன், நான் குடுக்க மாட்டேன்." அப்ப எதுவரைக்கும் அந்த குழந்தை குடுக்கலையோ, அதுவரைக்கும் இவங்க வந்துட்டு புதுசு குடுக்கவே மாட்டாங்க. அப்ப அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன அ விஷயங்கள்ல நம்ம போயிட்டு கட்டுப்பட்டுருக்கோம். எதுவரைக்கும் நாம இதிலிருந்து விடுபடுறோமோ, இந்த பட்டுதல் குட்டி குட்டி பற்றுதல்கள். இதிலிருந்து நம்ம எப்ப விடுபடுறோமோ, அப்போதுதான் நமக்கு கூட அந்த ஸ்வர்க வாழ்க்கை கூட கிடைக்குது. அதனால தான் பரமாத்மா எதிர்பார்க்கிறார். குழந்தைகள் இது எல்லாத்துலருந்து விடணும். விடுபட்டு எப்பொழுது முழுமையாக ரெடியாக இருக்காங்களோ, ஏத்துக்கிறாங்களோ, ஆமா நம்ம எல்லாருமே ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்பொழுது பரமாத்மா அதற்கான வழிய காட்டுறதுக்காக இந்த பூமிக்கு வராரு. நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சொர்க்கம் எது? நரகம் எது? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நம்ம இருக்கிற இடமே சொர்க்கம், நரகம் தானா? அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.